அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு 2.0 படம் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரூமுக்குள்ளே வரேன். நான் ரஜினி ஃபேனும் கிடையாது. இங்கே 2.0க்கு வந்துட்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் இப்போ உத்தரப்பிரதேஷில் பெரேலியில் போய் படம் பார்த்துட்டு வரேன். 3Dலையும் பார்க்கல. அப்படி இருந்தாலும் வந்து 2.0 பற்றி அதில் படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிங்க்ட், அதாவது படம் முடிஞ்சோடனே தேட்டரு மூவி முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வரப்போ ஒரு இம்பேக்ட் இருக்கும்ல, அந்த இம்பேக்டை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை பற்றி தான் 2.0ல என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு நம்ம பேசலாம், 2.0ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நீங்கள் படம் பார்க்கறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றதான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுக்கப்புறம் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாமான்னு கேட்டால், என்னை கேட்டால் மோர் தென் ஒன் டைம் கூட பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் இது கமல் படம், இது வந்து சங்கர் சார் படமா, ரஜினி சார் படமா, இல்லை அக்ஷய் குமாரா, யார் இதில் ஓவரால் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க சங்கர் சார் தான். இது வரைக்கும் இப்படி ஒரு மெசேஜை யூனிக்காக ஒரு பயங்கரமான ஒரு விஎஃப்எக்ஸில் பயங்கரமான ஒரு விஷுவல்ஸில் யாராவது சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹாலிவுட் சினிமா நான் அந்தளவுக்கு பார்த்ததில்லை. பட் ஆனால் இந்தியாவில் இதுதான் சங்கர் சார் தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் சங்கர் சாரால் தான் முடியும். ஃபியூச்சரில் கண்டிப்பாக பாசிபிள். பட் ஆனால் அட் ப்ரெசென்ட் 2.0 தான். வேறு எந்த படமே கிடையாது, ராவன் கிடையாது, பாகுபலி கிடையாது, எந்த படமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க படத்தோட விஎஃப்எக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் இதில் வந்து இதெல்லாம் ரொம்ப சின்ன படத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு. படம் ஆனால் பார்க்குறப்போ வந்து வேறு லெவலுங்க. நான் இத்தனைக்கு 3Dயில் பார்க்கல, பட் ஆனால் இதில் பார்க்குறப்ப நார்மல் இதில் பார்க்குறப்ப வந்துட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. சரி, 2.0ல அவங்க சொல்ல வர்ற கருத்து என்ன, மைய கரு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒருத்தன் தன்னை விட பறவைகளை பயங்கரமாக நேசிக்கிறான், அவன் ஒரு விஷயம் சொல்ல வர்றான், அதுதான் வந்துட்டு 2.0. அவன் ஒரு விஷயம் சொல்ல வர்றது வந்துட்டு உங்களுக்கோ எனக்கோ இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் யூனிக்கான ஒரு மெசேஜ். ஸோ அந்த மெசேஜ் வந்துட்டு நிறையா பேர் லைட்டாக எடுத்துட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களாம் வெளியே வந்துட்டு எனக்கு ஒன்றும் தோணலை, ஓகே படம் ஒரு தடவை பார்க்கலாம், விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்கிற அந்த கருத்தை சங்கர் சார் நல்லாவே உயர்த்தியிருக்காரு. அந்த மனிதர் சொல்கிற அந்த கருத்தை சங்கர் சார் நல்லா உணர்த்தியிருக்காரு. அந்த விஷயத்தை நான் நல்லா உள்ளுணர்ந்ததுனால நான் சொல்கிறேன். 2.0 அது சொல்கிற மெசேஜ் வந்து அதுக்கு சங்கர் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இதுதான் வந்து 2.0ல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ், விஎஃப்எக்ஸும் சொல்கிற மெசேஜும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, விண்டேஜ் ரஜினி சார் வந்து செகண்ட் ஹாஃபில் படத்தில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு அதெல்லாம் எதுவுமே அவங்க ட்ரெய்லரில் காட்டவே இல்லை, டீசர்லையும் காட்டவே இல்லை. ஸோ அடுத்தடுத்து ட்விஸ்ட்டு. கடைசியாக ஒரு பாட்டு வந்தது, இந்திர லோகத்து சுந்தரின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு சரி பாட்டு தானே, படம் முடிஞ்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் தேட்டர் விட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரமா, ஏன் சீக்கிரம் போயிட்டீங்க அப்படின்னு திட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அடுத்த பார்ட் வர்ற மாதிரியான ஒரு இதை கூட போட்டு சங்கர் சார் முடிச்சிருக்கிறாரு. இன்டர்வலில் வந்து ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் லேட்டாக போயிட்டேன். அது வேகமாக ஓடுறோம் எல்லாருமே அவங்கள மறந்து இன்டர்வல் வந்துருச்சா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திருப்பி வேகமாக வந்துட்டு தியேட்டருக்குள்ளே வந்துட்டு ஓடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இன்டர்மிஷனில் அந்த முடித்த விதம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இன்டர்மிஷன் முடிச்சதுக்கப்புறமும் வந்துட்டு ரொம்ப நல்லா கேரி ஓவர் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. தேவையில்லாத இடத்துல எந்த பாட்டுமே கிடையாது, 2 பாட்டு தான். அந்த 2 பாட்டும் ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. தேவையில்லாத ஸ்பேஸ்லாம் கொடுக்கவே இல்லை. படம் மூவ் ஆகுறதே தெரில. படத்தில் ஃப்ளாஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ளாஸ் அப்படின்றது இவ்வளோ பெரிய படத்தில் எடுக்கிறப்போ கண்டிப்பாக அந்த குறைகள்லாம் இருக்க தான் செய்யும். நான் பெரிய குறையாக வந்துட்டு என்ன விஷயம் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பாசிட்டிவ் ஃபோர்ஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ரஜினி சார் வந்துட்டு ஒரு இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. இருந்தாலும் நான் கன்வின்ஸ் ஆகலை. ஒரு சில இடத்துல வந்துட்டு அந்த லாஜிக் பிரேக் ஆகுதோ அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஃபீல் தான். அப்புறம் வந்துட்டு எல்லா படத்துலையும் வில்லன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி வந்துட்டு வில்லன் ஒருத்தரை வச்சு அவர் தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. எதுக்குன்னா படத்தை ப்ரொலாங் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அது நல்லா இருக்குது. பட் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு அந்த இது வச்சது நல்லா தெரியுது. ஸோ இந்த மாதிரி 1-2 விஷயம் தான். ஓவராலாக வந்துட்டு 2.0 அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எனக்கு கேட்டால் எந்திரன் ஃபஸ்ட் பார்ட் வந்ததை விட வந்துட்டு இது நான் 2 times பெட்டர்னே நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது படம். ரஜினி சார் நடிப்பு கேட்கவே வேணாம். காமெடிக்கும் வந்துட்டு படத்தில் வந்துட்டு பஞ்சம் இல்லை. நாங்கள் வந்து நான் சொன்னேன்ல, ஒரு பேக்டு ஆடியன்ஸாக தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாகவே நாங்கள் போய் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது, எல்லாருமே சிரித்தோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டபுள் மீனிங் டயலாக், அப்புறம் வந்து ஹியூமர் சென்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபேக்டர்ஸும் நிறையா இருந்தது. படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் திருப்பி முதல்ல சொன்ன அந்த விஷயத்துக்கே வர்றது என்னென்னா, விஎஃப்எக்ஸும் அப்புறம் வந்து மெசேஜும் தான். ஸோ இதுதான் 2.0ல நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஸோ நான் படத்துக்கு யூஸ்வலாக ரிவ்யூ பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டேன்னா அந்த படத்துக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக 2.0 போய் பாருங்கள். அந்த படத்தை வந்து இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி படம் வந்துட்டு இந்த சின்ன விஷயம் நிறையா பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி நான் கேட்டேன். இந்த மாதிரி சொன்னால் இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு படங்களை வந்துட்டு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. நான் வந்து பார்த்த உடனே வந்து ஏன்னா லாஸில் போச்சுன்னா அவங்க திருப்பி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக பயப்படுவாங்க இல்லையா.
ஸோ நான் பார்த்த வரைக்கும் வந்து எனக்கு விஎஃப்எக்ஸில் இந்த விஷயங்களே வந்துட்டு எந்த ஒரு சின்ன ஒரு இதான மாதிரி கூட தெரில. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த கிரெடிட் எல்லாமே மொத்தமாக யாருக்கு போகும் அப்படின்னா அக்ஷய் குமார் சாரா, ரஜினி சாரா, இந்த மாதிரி விஷயம் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஆனால் நான் வந்து சங்கர் சாருக்கு தான் முழு கிரெடிட்டும் போகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஏமி ஜாக்சன் வந்துட்டு அவங்களோட கேரக்டருக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக பொருந்திருக்காங்க. ஒரு ரோபோட் லவ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இது பண்ணி ஒரு மிக்ஸ்டாக வந்துட்டு நம்மள்ட்ட கொடுத்துருக்கு வந்துட்டு ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். என்னோட ஃபீலிங் இது, என்னோட அப்ரோச் இது, அந்த இம்பாக்ட் இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.